ஹே யூடியூபர்ஸிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ரங்கா நகரில் 19th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கணும், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு அலுமினி இந்த ஜமாத்தில் இருக்கார். இப்போவுமே கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுமே நிறைய பேர் இந்த ஜமாத்தில் இருந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம காலேஜில். ஸோ அவங்க ரெண்டமாக கால் பண்ணி இன்றைக்கி நம்ம எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வர முடியுமா சார் அப்படின்னாங்க. எதுக்குப்பா, என்னப்பா ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு கேட்டதுக்கு, இஃப்தாருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்துட்டோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அதை மேக்கிங் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து அவங்க ரா ஃபுட்டேஜாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போல வச்சுட்டீங்களா? ஓகே யூடியூப் வாசிகளே, இவர் தான் ஃபசல் அஹ்மத். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து பாஸ்ட் அவுட் ஆன அலுமினி, ரோவர் காலேஜுடைய அலுமினி. இவர் தான் நம்மளை இன்றைக்கி இன்வைட் பண்ணது. ரச்ச கரம் மசாலா அப்புறம் சாப்பாடுல போட்டுக்கலாமா? காரம் வந்து கம்மியா போடுதா. ஓகே யூடியூப் வாசிகளே, இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறத பல முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நான் பிலீவர்ஸு, ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க, வேறு பிற மதத்தை சார்ந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்தால் அதான் நோன்பு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பசித்திருத்தல் அப்படிங்கிறது. நோன்பு அப்படிங்கிறது என்னென்னா, தவறான விஷயங்களை பார்க்கக்கூடாது, தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது, தவறான விஷயங்களை பேசக்கூடாது, இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் நோன்பு. சாப்பிடாமல் மட்டும் இருந்தால் அது பட்னி கிடக்கிறது, அது நோன்பு கணக்கில் வராது. இன்னும் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வருஷம் முழுக்க நான்வெஜ்ஜாக முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அசைவமாக சாப்பிடுவாங்க, சிக்கன் மட்டன் பீஃப் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஒரு மாதம் நோன்பு இருக்காங்க, உடம்பை குறைக்கிறதுக்காக நோன்பு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடையாது. நோன்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமானவர் வந்து நோன்பு வைக்கிறாங்க, இறைவனுக்காக நோன்பு வைக்கிறாங்க. ஒரே இறைவனுக்காக நோன்பு வைக்கிறப்போ அவங்க ஒரு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமில் தனிமையில் இருக்கும்போதும் சரி, ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போதும் சரி, எங்கே வேணாலும் அவருக்கு வந்து தனிமையான ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அப்போது அவர் நினச்சாருன்னா அவருக்கு விருப்பப்பட்ட சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். ஆனால் அப்படி அவர் பண்ணாமல் அவர் வந்து இறைவனுக்கு பயந்து இறை அச்சத்தோடு வந்து சாப்பிடாமல் தன்னுடைய இந்த மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இதில் முதன்மையான தேவையான உணவையே அவங்களால இறைவனுக்கு பயந்து தவிர்க்க முடியுது அப்படின்னா, அவங்களால அனைத்து வகையான தவறுகளையும் பாவங்களையும் தவிர்க்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த நோன்பினுடைய நோக்கம். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க நோன்பு அல்லாத காலங்களில் இந்த பிலீவர்ஸ் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க இந்த நோன்பு நோட்டு பழகிட்டாங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய மாதங்கள்லையுமே எந்த ஒரு பாவ செயலையுமே ஈடுபட மாட்டாங்கங்கிற இறையச்சத்துக்கு தான். ஓகே, இஃப்தாருக்கு வந்துட்டோம். இஃப்தார் வந்து ரொம்ப லைட்டான ஒரு நோன்பு கஞ்சியும் ஒரு ஜூஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரியாணி வந்து இஃப்தாருக்கு அப்புறம் பிரியாணி கொடுக்கறதுனால இன்றைக்கி எதுவுமே வந்து ஹெவியான இஃப்தார் கிடையாது. வடை பஜ்ஜி போண்டா கொண்டு கிடையாதுங்க. அது இல்லாமல் சில பேர் வந்து வீட்டிலேருந்துமே ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து இந்த பிரியாணின்னு தெரிஞ்சதுமே ஐட்டம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நம்ம இஃப்தார் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாங்க. வாங்க வாங்க.
கேட்டியா? ம். ஹாய், இதை காட்டுங்க அப்புறம். ஹாய் மக்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹாய் காட்டுப்பா. ம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஆ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிடுங்க, கை காட்டுறது போதுங்க.